ஹலோ மக்களே! இன்னைக்கு நீங்க ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க சிகப்பு கவுனி அரிசியில எப்படி பெர்ஃபெக்ட்டா சாஃப்ட்டான இட்லி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு 2 1/2 கப் அளவுக்கு சிகப்பு கவுனி அரிசிய 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இதில ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ், ஃபைபர் கன்டென்ட்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. குழந்தைங்களோட கண் அண்ட் கேன்சருக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு முழு உளுந்த ஊற வச்சுக்கிறேன். கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. உளுந்த ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி ஃப்ரிட்ஜில வச்சு எடுத்துக்கோங்க. ஒருவேளை வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மாவு அரையும் போது கிரைண்டர் சூடாகும். ஸோ உங்களுக்கு உளுந்து உபரி காணாது. அதனால தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இல்லை ஐஸ் கியூப் சேர்க்கணும்னு சொன்னேன். உளுந்து அரைக்கும் போதும் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஒரேடியாகவும் தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது. அண்ட் நம்மளோட உளுந்தெல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கறதுக்கு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது. ஒருவேளை ஒட்டுச்சுன்னா இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அதிகமாக அரைச்சிக்கோங்க. இப்போ உளுந்து மாவு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இதிலேயே சிகப்பு கவுனி அரிசியை சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்து உளுத்த மாவு அண்ட் அரிசி மாவு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கோங்க. நான் யூஸ்வலாக 2 பாத்திரத்தில் பிரிச்சிருவேன். ஒன்று அப்போவே புளிக்க வச்சு யூஸ் பண்ணிடுவேன். இன்னொன்று புளிக்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு 2-3 நாள் கழிச்சு லேட்டாக புளிக்கும். ஒரு 8 மணி நேரத்துலேயே நல்லா புளிச்சு வந்துடும். டேஸ்ட்டுமே வெள்ளை அரிசிக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் குட்டி பசங்களுக்கெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் பாய்.